ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சிலர் தங்களுடைய வாழ்வில் கடந்து போகிற கடினமான சூழ்நிலைகளை காணும் பொழுது இதை என்னால் தாங்க முடியவில்லை, இதை என்னால் சுமக்க முடியவில்லை, இதை என்னால் சகிக்க முடியவில்லை என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. பலத்துக்கு மிஞ்சின, என் சக்திக்கு மீறின ஒரு போராட்டத்தை, ஒரு சவாலை நான் சந்திக்கிறேன் என்று அநேகர் புலம்புவது உண்டு. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் உங்கள் பலத்திற்கும் உங்களுடைய திராணிக்கும் அப்பாற்பட்ட, உங்களால் கடக்க முடியாத, தாங்க முடியாத, எதிர்கொள்ள முடியாத ஒரு போராட்டத்திற்கு நடுவிலே, ஒரு சவாலுக்கு நடுவிலே நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற ஒன்றும் உங்களுக்கு நேரிடவில்லை. சோதனையை தாங்க பலனும் தப்பிக்கத்தக்கதான போக்கையும் அவர் உண்டு பண்ணி தருகிறார் என்று சொல்லி இந்த அற்புதமான தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் எதிர்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனையை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் பொழுதே அதை எதிர்கொள்ளுவதற்கு தேவையான திராணியை தருகிறார். சங்கீதம் 29:11 சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். தேவன் எதற்கு பலன் கொடுக்கிறார்? நம்முடைய சரீர ரீதியாக தாங்க முடியாத, சரீர ரீதியாக கடக்க முடியாத ஒரு போராட்டத்தை ஆவியின் பலத்தினாலே, தேவ பலத்தினாலே மேற்கொள்ளுவதற்கு ஆண்டவர் நமக்கு பலனை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மால் எதிர்கொள்ள முடியாத, நம்மால் ஜெயிக்க முடியாத, நாம் தோல்வி அடைந்து போகிற, அவமானப்பட்டு போகிற எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் அனுமதிப்பது இல்லை. நம்முடைய பலத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் ஒருபோதும் நமக்கு அனுமதிப்பது இல்லை. அப்படி ஒரு காரியத்தை அனுமதிக்கும் போதே அதை தாங்குகிறதற்கு பலனை தருகிறார். தப்பிக்கத்தக்கதான போக்கை ஆண்டவர் உண்டு பண்ணி தருகிறார். அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்சமன தோட்டத்துல, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவது என்று ஜெபித்த பொழுது அதை கடந்து வருகிறதற்கு, அதை வெற்றியாய், சிலுவையின் பாடுகளை வெற்றியாய் முடிப்பதற்கு கர்த்தர் வானத்தில் இருந்து ஒரு தூதனை தோன்ற பண்ணி இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினார். பவுல் சொல்லுகிறார், ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவங்களை நீங்கள் அறியாதிருக்க மனது இல்லை, பலத்திற்கு மிஞ்சின போராட்டம் உண்டாயிற்று. ஆனால் அதே பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு என்று. கர்த்தருடைய ஜனமே, பலத்துக்கு மிஞ்சின ஒரு சவாலை, ஒரு கடினமான பாதையை நீங்கள் சந்திக்கும் பொழுதே உங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர், உங்களை பலப்படுத்துகிற தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்ப ஆரம்பித்து விடுகிறது. ஆகவே போராட்டத்தை கண்டு, நெருக்கத்தை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதபடி என்னை பலப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ள செய்கிற ஒரு தேவன் என்னோடு இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு நீங்கள் செயல்படுவீர்களே ஆனால், எது உங்களுக்கு கடினமாக இருந்ததோ, எது உங்களுக்கு சவாலாக இருந்ததோ, எது தோல்வி அடைய செய்துவிடும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்களோ, அந்த காரியத்தில் ஆண்டவர் ஜெயத்தை தந்து அற்புதமாய் நடத்துவார். இஸ்ரவேல் புத்திரர் அந்த சிவந்த சமுத்திரத்தை, கடலை
கால்நடையாய் கடந்து போக சமுத்திரத்தை பிளந்துவிட்டு தப்பிக்கத்தக்கதான ஒரு போக்கை, ஒரு வழியை உண்டு பண்ணி கொடுத்த தேவன் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். விசுவாசத்தோடு முன்னோக்கி செல்லுங்கள். ஜெய கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களால் கடக்க முடியாத சில கடினமான பாதைகள் எங்களுக்கு முன்பாக இருந்தாலும் அந்த கடினமான பாதைகளை கடந்து வருகிறதற்கு எங்களுக்கு நீர் பலனை கொடுப்பதற்காக, சத்துவத்தை கொடுக்கிறதற்காக, எங்கள் ஆத்துமாவை பலப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.